அழகின் பொம்மி ட்ரெய்லர் பார்த்தோம். மிக அற்புதமான ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சு. சாங்கு மிக பிரமாதமாக இருந்துச்சு. அந்த மியூசிக் டைரக்டர் வந்திருக்காங்க, ரொம்ப அருமையான ஒரு சாங்கு. உண்மையிலே ராஜ்கரன் படம் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது ராஜ்கரன் படம் பார்க்குற மாதிரி ஒரு தோணிச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தோணியிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஓங்கி ஒரு கைத்தட்டு தட்டலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டான்ஸ் மாஸ்டர் மிக பிரமாதமாக டான்ஸ் அமைச்சிருந்தார். ஒவ்வொரு டெக்னீஷியனுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபைட்டு ரகு, டைகர் ரகு அவர் கூட மிக அற்புதமாக, ஏன்னா அவரை கையாண்டிருக்காங்க. ஏன்னா அவர் திடீர் ஹீரோவானவர். அவர் வந்து இன்னும் பஞ்சத்துக்கு ஆண்டின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு திடீர் ஹீரோ. ஏன்னா அவருக்கு ஃபைட் அவ்வளோ கற்றுக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ராஜ்கிரண் ஸ்டைலில் நாங்களாம் ராஜ்கிரண் ஸ்டைலை ஃபைட் பண்ணும்போது ஓங்கி ஒரு குத்திடுவார். அவர் தெரியாது, ஃபைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தெரியாது. வந்தோடனே அப்படியே ஒரு 5000 ரூபாய் கையில் வைப்பார். இவர் கொடுத்தாரான்னு தெரில. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படங்கள் வந்து ஒரு கொடுத்தாராம், நிறையா கொடுத்தாராம், கீழே வந்து சொல்கிறாரு. அந்த அளவுக்கு அது மிக அற்புதமாக இருந்துச்சு. அது மாதிரி எனக்கு பார்க்கும்போது தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சாங்கு, ஒரு டைரக்டரோட திறமை அதை சொல்லணும். சின்ன பசங்களாகவே வச்சு ஒரு சாங்கு மிக அற்புதமாக. நான் ஒரு 3 வாட்டி இங்கே உட்காந்து பார்த்துட்டேன், போர் அடிக்கவே இல்லை. இந்த கூட்டம் அப்படியே திரையரங்குகளை வெள்ளமான அலையான பாயணும். ஏன்னா அப்போ தான் வந்து படங்கள் வந்து வெற்றி பெறும். ஏன்னா உண்மையிலே ஒரு நல்ல இதாக இருந்துச்சு. இங்கே வந்திருக்கிற எங்கள் அன்பு பாசமிக்க பிரேசோடன் அவர்கள் வந்து மிகப்பெரிய கவிஞர். அவங்கெல்லாம் சொல்கிறது வாக்கு பலிக்கும் எப்போதுமே. அவங்க வந்து இப்போ வந்து நிறையா வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனது அன்பு சகோதரர் சிரேகன் அவர்களை பார்க்கும்போது வாலிசார் மாதிரி, அந்த வாலிசார் நம்ம தொடலை அப்படின்னு சொன்னால் கூட அவர் தொட வேண்டிய ஒரு சிரேகன் வந்து அவ்வளோ அழகான பாடல் ஆசிரியர் அவர். ஏன்னா அதே மாதிரி இளைய கம்பன் சார் அவர்கள் வந்து நிறையா ஒரு ஏகப்பட்ட இதெல்லாம் எழுதியிருக்காங்க. எல்லாருமே பெரிய திறமைசாலிகள். அப்புறம் வந்து பரணி சார், மியூசிக் டைரக்டர் பரணி சார். அது மாதிரி சிங்கமுத்து அண்ணன் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர். அவர்லாம் உண்மையில் அவரை வந்து கீழே எனக்கே வருத்தமாக இருந்துச்சு. மேலே கூப்பிடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். அவர் நான் வரமாட்டேன்னாரு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய கலைஞன். அவர்லாம் வந்து சாதாரண கலைஞனே கிடையாது, ஒரு மிகப்பெரிய கலைஞர். ஒரு பெரிய வெற்றிகளை குமிச்சிருக்காரு. அதே மாதிரி அன்பு சகோதரர் RH அசோக். ஏன்னா அவர் வந்து பொதுவாக வந்து படம் எடுத்துக்கிட்டால் ஒரு நல்ல படமாக கதை கேட்பார். அவர் நல்ல படமாக இருந்தால் தான் பண்ணுவார். இல்லைன்னா சும்மா வீட்டில் இருந்தால் கூட இருப்பார், படம் பண்ண மாட்டார். ஏன்னா இந்த படம் RH அசோக் பண்ணி போடும்போது அது நல்லா இருக்கணும்னு நினச்சேன். உள்ளே வரும்போது கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரியே இருந்துச்சு. என் படத்தில் வந்து ஒரு லண்டன்லேருந்து வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. அவர் பேரே தமிழியன். அவர் எனக்கு வந்து லண்டன்லேருந்து லைனில் வந்தார். அவர் பேரை கேட்டோன்னு நான் வர சொன்னேன். வந்து என்கிட்ட ஒரு 60 நாள் ஒர்க் பண்ணார். சரி, அப்போ அவர் சொன்னார், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து தனியாக போயிட்டாங்க, எங்கள் அப்பா தனியாக போயிட்டார். நான் ஒரு 8 வயசுலேருந்து தனியாக தான் இருக்கேன். அவங்க கொஞ்சம் காசு போடுவாங்க, இவங்க கொஞ்சம் காசு போடுவாங்க, அப்புறம் நானே உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் உங்கள் ஊரில் தமிழ்நாட்டில் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாமே ஒற்றுமையாக இருக்கீங்க, எனக்கெல்லாம் பார்த்து பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி ஒரு அழுதார். எனக்கு ஒரு ஃபாரினர்ஸ்லாம் கண்ணு கலைஞலாம் நான் பார்க்க மாட்டேன். அழுதான் 2-3 வாட்டி எங்கள் வீட்டில் உட்காந்து அழுதான். ஏன்னா தமிழர்கிட்ட இருக்க பண்பாடும் பாசம்தான். அந்த பாசத்தை மறைக்கிற மாதிரி, அந்த பாசத்தை உடைக்கிற மாதிரி, அம்மா இல்லை அப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி சில படங்கள் எடுக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி படம் எடுக்க வேண்டாம். காசு எப்போ வேணால் சம்பாதிக்கலாம். யாருமே காசை மேலே கொண்டு போகிறதில்ல. நல்ல எண்ணம் மட்டும் தான். புரட்சி தலைவர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கார், உயிரோடு இருக்கிறார். அவர் சாகவே இல்லை. புரட்சி தலைவர் உயிரோடு இருக்கார். அதுக்கு காரணம் அவர் ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு பாட்டும், ஒவ்வொரு படமும், ஒவ்வொரு நடிப்பும் மக்களுக்காக மட்டும்தான் வாழ்ந்தார். மக்களுக்காக மறைந்த மக்கள் தலைவர் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த மாதிரி இல்லைனாலும் ஒரு 10% அது நம்ம படம் எடுக்கும்போது அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு, இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு எப்படி கூட்டம் இருந்துச்சோ அதே போல திரையரங்கம் முழுவதும் பொம்மி படம் தமிழகம் முழுவதும் பொங்கி போட வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்.